அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான உறவுகளை, சொந்தங்களை, இந்த ஒரு 2-3 நாளாக நான் சோசியல் மீடியாவில் கவனிக்க கிடைத்த விடயம் என்னண்டா, ஒருவர் ரோட்டால் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு உதைத்து அது ஒரு பிரச்சனையாகி, அதன் மூலம் அந்த நாய் அவர் மன்னிப்பு கேட்டு விட்டார். மன்னிப்பு கேட்டு அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. அதற்கு பிறகு ஒருவர் சவுதி அரேபியாவில் ஒரு தமிழ் சகோதரர் அவருக்கு ஏசோனும் என்றதுக்காக வேண்டி நாங்கள் உயிருக்கும் மேலாக மதியக்கூடிய எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏசியதின் விளைவாக சவுதி அரேபியா கவர்மெண்ட் அரசாங்கம் அவருக்கு நடவடிக்கை எடுத்தது மட்டுமல்லாமல் அவரை இலங்கைக்கு அனுப்புவதாகவும் நான் பல நியூஸ்களில், பல செய்திகளில் கேள்விப்பட்டேன். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மிகவும் பொறுமையாக இருந்தார்கள். அதாவது இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கும் பொழுது அவர்கள் அடிபட்டார்கள், ஏச்சிப்பட்டார்கள். சும்மா சின்ன சின்ன ஏச்சலாம் இல்லை, சின்ன சின்ன அடியலாம் இல்லை. அவர்கள் பட்ட வேதனை இங்கே இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எவரும் பட்டிருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனை துன்பப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி துன்பப்பட்டு பொறுமையாக இருந்து ஒரு அழகான மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து நம்மளுக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எவ்வாறு இருந்தது என்று அவர்களுடைய வரலாறை படித்தால் தெரியும். அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம். அவரை பற்றி அறிய வேண்டும் என்றால் அவர்களுடைய வரலாறை பற்றி படியுங்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் சென்ற பொழுது தாயிஃபில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அறிவாளிகள், பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் அனைவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக சிறு பிள்ளைகளை கொண்டு அவர்களை தாக்குவதற்கு ஏற்பாடு செய்து அவர் கல்லால் எறிந்தார்கள். கல்லால் எறிந்தது மட்டுமில்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசிங்கப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் ஒரு சொட்டு இரத்தம் கீழே விழுந்திருந்தால் நாங்கள் எல்லாம் இருந்திருக்க மாட்டோம். அல்லாஹ் அழித்து இருப்பான், இந்த உலகத்தையே அழித்திருப்பான். ஒரு புல் பூண்டு கூட முளைத்திருக்காது. இந்த பூமியில் விழாமல் இருப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அவருடைய ஜுப்பாவில், அவருடைய உடுப்பில், அவர்களுடைய ஆடையில் அந்த இரத்தத்தை பூமியில் கீழே விடாமல் துடைத்து சென்றார்கள். வானவர்கள் எல்லாம் கொந்தளித்தார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்தார்கள். பூமிக்கு வந்து அனுமதித்தார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த பூமியை 7 வானத்தையும் மேலே தூக்கி கொண்டு போய் பிரட்டி அடிக்கின்றேன், தூக்கி அடிக்கிற நிலத்துல எனக்கு அனுமதித்தாங்க. உடனே மலைகளுக்கு பொறுப்பான மலக்குகள் வந்து கேட்டார்கள், இந்த 2 மலைகளையும் சேர்த்து இந்த ஊர் அப்படியே நசுக்கிறேன், நீங்க அனுமதித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமுள்ள எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்ல, இவங்க எல்லாரும் நல்லவங்க, இவங்க இப்படி செஞ்சாலும் இவருடைய சந்ததிகள் இஸ்லாத்தின் பக்கம் வருவார்கள், இவருடைய சந்ததிகள் அல்லாவின் பக்கம் திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்படி அவர்கள் கூறினார்கள். அன்பானவர்களே, அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவத்துல என்னவும் சொல்லி இருக்கலாம், யா அல்லாஹ், இதை அழித்து விடு, இவர்களை அழித்து விடு, இவர்களுக்கு தண்டனை கொடுன்னு சொல்லியிருக்கலாம். நபி பொறுமையா இருந்தார்கள், சபூர் செய்தார்கள், அவர்களை மன்னித்து விட்டார்கள். இதுதான் இஸ்லாம். அன்பானவர்களே, நாங்கள் மன்னிக்க பழக வேண்டும். இஸ்லாம் கூறுகிறது மன்னிப்பு. இறைவன் தண்டிப்பான். காபத்துல்லாவை அழிக்க வரக்கூடிய நேரத்துல, யானைப்படையை கொண்டு அழிக்க வரக்கூடிய நேரத்துல என்ன சொன்னார்கள்? இது மஸ்ஜித்ன்றது காபா அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் பாதுகாப்பான், நம்ம வாங்க போவோம். அது பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ். நபியை இழிப்படுத்தக்கூடியவன் மனம் வருந்த வேண்டும் தான். ஆனாலும் நாங்கள் சில வார்த்தைகளை நாங்கள் அழகான முறையில் உபயோகிக்க வேண்டும். காரணம் என்னண்டா, நம்ம எப்படி வெளிப்படுத்துறோமோ அந்த எதிரொலிதான் நம்மளுக்கும் சேரும்.
அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா அதைத்தான் மற்ற மதங்களை ஏசாதீர்கள். அவன் அல்லாஹ்வை ஏசுவான், அவன் என்ன ஏசுவான். அதால நீங்க மத்தாக்களை ஏச தேவையில்ல. நீங்க அதை பாதுகாக்கக்கூடிய நீங்க அதை பாதுகாக்கக்கூடியவன் ரப்பு, அப்படி தண்டிக்கக்கூடியவன் அந்த ரப்பு. நீங்க அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நீங்க அது நடக்கக்கூடிய நேரத்தில் அது அழகான முறையில் நடக்கும். பொறுமையாக இருங்கள், இன்ஷா அல்லாஹ் வெற்றி கிடைக்கும். இதுதான் இஸ்லாம் காட்டித்தர வழிமுறைகள். அன்பானவர்களே, தேவையில்லாத பேச்சுகளை விட்டுவிட்டு எங்களுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கின்றன, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை பார்த்து நாங்கள் போக வேண்டும், முன்னேற வேண்டும். இது ஃபோனை தூக்கிட்டு வெட்டி அடிக்கிறோம் தானே, அதில் ஃபோனை தூக்கிட்டு இதை பார்த்தோன்னே ஏசிற கண்டமை ஏசிற, அவன் ஊத்த பேச்சால ஏசிற, இவனும் ஏசிற, இப்படி ஏசியே தகாத வார்த்தைகளை கொண்டு ஏசியே தங்களுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடும். அன்பானவர்களே, நாங்களுக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது, எவ்வளோ நன்மைகள் செய்ய வேண்டியது இருக்குது. நாங்கள் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் இல்லை. நாங்கள் எப்பயாவது ஒரு தூரம் மரணத்தை விடுவோம். அனைவரும் மரணம் எந்த நேரத்திலும் வரலாம். நாங்கள் நம்மளுக்கு இங்கால நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு எழும்புறதுக்கு இடையில நாங்களுக்கு மரணம் வரலாம். மரணம் நிச்சயமாக்கப்பட்ட நேரம் இந்த நேரத்துக்கு தான் வரும்னு யாரும் தீர்மானிக்கல. அது எந்த நேரத்திலும் வரலாம். அன்பானவர்களே, நாங்கள் குறுகிய காலம் வாழ வந்தவர்கள். நன்மைகளை செய்து மற்றவர்களை தூற்றாமல், நன்மைகளை செய்து மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் நாங்கள் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இப்படி மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.